நம் பெருமானா முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் நம் முன்னோர்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் உலக முஸ்லிம் ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவர்க்கமாக. அருமையானவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சி தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றுள்ள பெரிய இமாம் அல் முனீர் முஸ்லிம் இமாம், அஜந்தா நகர் தாருஸ்ஸலாம் முஸ்லிம் இமாம், ஜோசப் தோட்டம் தெய்யீபா முஸ்லிம் இமாம் மற்றும் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாவூதி அரபு கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா ஷபீர் ஹசரத் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் வருகை கொடுத்துள்ள பாசத்துக்குரிய சகோதரர்கள், ஜமாத்தார்கள், அன்பு தாய்மார்கள், சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்துவிட்டு சில வார்த்தைகளை கூற நான் விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இந்த சுன்னத்தை பற்றி, ஹதனாவை பற்றி மௌலானா ஷபீர் அஹமது ஹசரத் அவங்க நிறைய குறிப்புகள் சொல்லிட்டாங்க சுருக்கமான நேரத்துல. பொதுவாக இந்த சுன்னத்தை நாம் நாமதான் சரியா சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி, உண்மையிலேயே அறிவியலில் தேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சுன்னத்தை தங்களுக்கு தாங்களே செய்து கொண்டார்கள். தங்களுக்கு தான் தானாக அல்லாமல் மருத்துவருடைய உதவியை கொண்டு அவர்கள் சுன்னத்தை தம்முடைய நிக்காஹுக்கு பிறகு கூட செய்து விட்டார்கள். என்றால் சுன்னத்தில் அவ்வளவு அறிவியல் சார்ந்த நன்மைகள் இருப்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். டாக்டரும் மருத்துவரும் மட்டுமல்லாமல் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் சுன்னத்துடைய அந்த சிறப்புகளை, அறிவியல் சார்ந்த அந்த ஆய்வுகளை எல்லாம் கண்டறிந்து தெரிந்து அவர்களும் நிறைய சுன்னத்தை செய்திருக்கின்றார்கள். ஆக சுன்னத் என்பது மிக உயர்வான ஒரு உன்னதமான ஒரு அமலாக இருப்பதோடு இது இஸ்லாத்துடைய தனி ஒரு தன்மையாக, தனி ஒரு அடையாளமாக நாம் பார்க்கலாம். அருமையான பெருமக்கள், அத்தகைய அடையாளமான ஒரு அமலைத்தான் ஹாலித் பின் வலீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டும் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு இந்த நேரத்திலே ஒரு சின்ன ஒரு வேண்டுதல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற போது, அதாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நன்மையான காரியத்திற்கும் தக்வாவிற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவியாளர்களாக, ஒத்தாசையாளர்களாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், அதாவது பாவகரமான அல்லது குற்றகரமான காரியங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். அந்த வகையிலே நாம் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை உதவிகள் புரிய ஆரம்பித்து விட்டால் தவறான காரியங்களுக்கு நாம் விலகிவிடலாம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற நற்காரியங்களில் எந்த அளவுக்கு பொருளாலும் உடலாலும் ஆலோசனை உதவிகள் ஒத்தாசை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் செல்வோம். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்கியிருந்தான்.